ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நீங்க நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. பல வருடங்கள் ஓடிவிட்டது, ஆனாலும் உங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எதுவுமே தீரலன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இருக்க பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகி நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறது, கண்ணீரும் உங்க வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கிறதுன்னு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கண்ணீரை விசாரிப்பார். உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையுமே ஆண்டவர் ஏற்ற காலத்துல அதினதின் காலத்துல நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். அவர் வாக்கு மாறுவதற்கு, பொய் சொல்லுவதற்கு அவர் மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேத வசனம் சொல்லுகிறது போல, தேவன் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியங்களும், உங்களுக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களும், உங்களுக்கு பிறர் மூலமாக வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கர்த்தர் ஏற்ற காலத்துல செய்து முடிப்பார். ஆண்டவர் செய்யாத ஒன்றையும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கல. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா ஏற்ற காலத்துல அதை செய்து முடிப்பார். நீங்க நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோட இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாக செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை செய்து முடிக்கிறதற்காக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விசிட் பண்ணக்கூடிய நேரம் வந்து விட்டது. காட் பிளஸ் யூ.